வெல்கம் டு ஷயாஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடா பாவ். ஃபர்ஸ்ட் வடா மேக் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துடலாம். க்ரீன் சில்லி, கரி லீஃப், கொரியண்டர் லீஃப், ஆனியன், கொரியண்டர் சீட், ஜீரா, டர்மரிக் பவுடர் அண்ட் ஹீங், அசஃபெட்டிடா. ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு கடாய். அதை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், உளுந்து இது மூணுமே தாளிப்புக்காக யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதே தான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கரி லீஃப். தென் நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே போட்டு அது லைட்டாக ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டே நம்ம ஆட் பண்ணணும். இதில் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகுனா போதும். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன் பை ஒன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு வடா மேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. மல்லிக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இதில் சால்ட் நீங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை லைட்டாக மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பொட்டேட்டோ தான். ஸோ நீங்கள் எவ்வளோ மேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்க்கு முன்ன சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக லட்டு மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு பவுலில் கடல மாவு எடுத்துக்கோங்க, பேசன். இது அதோட அவுட் லேயருக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அண்ட் கொஞ்சமாக சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங். இல்லை, இது ஜஸ்ட் கோட்டிங்காக தான், அதனால் கொஞ்சமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அது லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தி பேஸ்ட்டாக இருக்கணும். அந்த பேஸ்ட் ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ஒரு திக்னஸாக இருக்கணும். ஓவர் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பூண்டு தோல் உரிக்காமல். வரமிளகாய், மல்லி, ஜீரா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஸ்டஃப் மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டஃப் இப்படி உள்ளே போட்டு நல்லா கோட்டிங் மாதிரி கொடுத்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கோல்டு ஆகிடக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் ஆகிடக்கூடாது, ஐ மீன் ஓவர் ஃப்ரை ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லோஷாக இருக்கக்குள்ளேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பாவில் தான் இதை சர்வ் பண்ணுவாங்க. இந்த பாவ் ஹோம்மேடு தான். ஸோ இதோட ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் காமெண்டில் தரேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மேக் பண்ண டைம் இல்லை வரலன்னா நீங்கள் தாராளமே ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். இப்போ அந்த பாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மசாலாவை கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக வச்சு இந்த பாவை அப்படியே வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் காமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.